ஓம் நம சிவாய. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகணும், கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டா நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு, எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, பலனை பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த காலகட்டம் முதல்ல எப்படி இருக்கும்னா, 3வது வீட்டில் சனி பகவான், 6வது வீட்டில் குரு பகவான், 8ல் கேது. இந்த 3 கிரகங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உடனே நடக்காது. பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும், பல அனுபவங்களை, பல அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய உழைப்பினால் வரக்கூடிய பணத்தை நீங்க ஒரு இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது அல்லது சேமிக்கிறது அப்படின்னு இருக்காது. அத்தனையும் வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ஏன்னா வீட்டில் எந்த செலவு நடந்தாலும், எந்த சுபகாரியங்கள் நடந்தாலும் அல்லது கடன் வந்தாலும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் உங்களுடைய வருமானம் தான் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய வரும். அதே போல் எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அதனாலே சோர்ந்து போயிடுவீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில். சில தடைகள் இருக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் தடை இருக்கும், தாமதம் இருக்கும். அதனாலே அந்த முயற்சியை பாதியிலே நிறுத்திடுவீங்க. குடும்பத்தில் ராகு ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பார். ஒரு பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை உருவாகும். குடும்பத்தில் எதிரும் புதிருமா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதலே இருக்காது. எதை எடுத்தாலும் குடும்பத்தில் தடை பண்ணுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் குடும்பத்தில் உடனே தடையை ஏற்படுத்துவார்கள். இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில்
இந்த இரண்டாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் இந்த 6 கிரகங்களும் இருக்கிறது. சுக்கிரன், ராகு, புதன், சூரியன், செவ்வாய், லக்னாதிபதி. இப்படி 6 கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் மையம் கொண்டிருக்கிறார்கள். இது போதாத காலமா பொற்காலமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான பொற்காலம்தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்? இரண்டாவது வீட்டில் சூரியன், செவ்வாய் 2 பேருமே. அப்போ உங்களுடைய குடும்பத்தார் ரொம்ப உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் கொஞ்சம் பகையாளியாக நினைப்பாங்க. உறவினர்கள் சொல்லவே வேண்டாம். சுகஸ்தானாதிபதியும் அங்கே. ஆனால் அங்கே இருக்கிற புதன், சுக்கிரன் உங்களை செல்வ நிலையில் உச்சிக்கு கொண்டு போய் விடுவார். உங்களுடைய பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்கணுமோ, எப்படி சிறப்பாக இருக்கணுமோ அதற்கேற்ற அத்தனை வழியவும் காட்டுவார். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழிலதிபதியும் அதே இரண்டாம் வீட்டில். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல லாபம் கிடைச்சி உங்களுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் உங்களுடைய புகழையும் நிலைநாட்ட போறீங்க. லாப வீட்டில் 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால புதிய அவதாரம் எடுக்க போறீங்க. இந்த உலகம் நீங்கள் யாருன்னு பார்க்க போகுது. மிகப்பெரிய வெற்றியை உங்களால் சத்தியமாக அடைய முடியுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், உழைப்பால் மட்டுமே உயர முடியும் அப்படிங்கிற கொள்கை உங்கள் ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. அதனால் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மை என்னன்னா, உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்போ உழைச்சாலே என்னவும் வெற்றி கண்டிப்பாக உண்டு. அந்த வெற்றி உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லை, 10ஆம் வீட்டு அதிபதியும் அந்த 2ஆம் வீட்டில். ஏதாவது ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையுங்க. இத்தனை நாளாக ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க. முயற்சி ஸ்தானத்தில் கூட சனி. எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே நடக்காது, சோர்ந்து போயிருப்பீங்க, தடை வந்திருக்கும். உண்மையாக இப்போ ஒரு தொழில் ஆரம்பிங்க. மிக பிரம்மாண்டமாக அந்த தொழில் உருவாகும். பல வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார், வக்ரம் பெற்று இருக்கிறார். ஏதாவது ஒரு சின்ன கடன் வாங்கியாவது தொழில் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவீங்கன்னு நிறைய வாங்கியிருப்பீங்க. அப்போ தொழிலுக்கு ஒரு கடன் அல்லது வேலைக்கு ஒரு கடனை வாங்கி ஏதாவது ஒரு வேலை தொழில் போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை மிக சீக்கிரமாகவே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். லாபாதிபதி 2ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு கொட்டோன்னு கொட்ட போகுது. சும்மா கடந்தவனை இப்படி உசுப்பேத்து விடுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு கிரகம் அப்படி இருக்கு. ஆனால் உங்களை முடக்கிற கிரகமும் எங்கே இருக்கு? 8ஆம் வீட்டில் இருக்கு, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு. அதை பேச்சை தான் நீங்கள் கேட்பீங்க. கேது பகவானுடைய பேச்சை தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அவர் ஒட்டுமொத்தமாக இந்த 6 கிரகத்தையும் பார்க்குறாரு. ஒட்டுமொத்தமாக 6 கிரகத்தையும் பார்த்தா என்னாகும்? அவர் பார்வைப்பட்டாலே அங்கே எதுவுமே செயல்படாது. அப்போ என்ன செய்வீங்க? நமக்கெல்லாம் இந்த ஐடியா ஒத்து வருமா? நம்மளெல்லாம் முயற்சி பண்ண முடியுமா? நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியுமா? சும்மா ஜோசியர் டைம் போகல அல்லது யூடியூப்பில் காசு வரும்னு பேசிகிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் எங்கே அந்த கொடுப்பனை இருக்குது? நம்மளெல்லாம் பணம் சம்பாரித்து ஏதோ உழைக்கணுமாம, அது நமக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தை மாற்ற வைக்கும் இந்த 8ஆம் வீட்டு அதிபதி. அவர் என்ன தடவை செஞ்சிட்ருக்காரு? உங்களை முடக்கி போட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஊருக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்கள் தலையில் ஏற்றிவிட்டு, நான் சரி கிடையாது, என்னால் முடியாது, என்னால் உழைக்க முடியாது, இந்த நிலைமையெல்லாம் மாற்ற முடியாது, குடும்பத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு போகிறேன், ஏதோ சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு உங்களை முடக்கி போட்டு கொண்டிருக்கிறார் இந்த 8ஆம் வீட்டு கேது பகவான். ஏன் தெரியுமா அவர் முடக்கிறாரு? இருக்கிற கிரகத்திலேயே முதல் பவர் கொண்டவர், எல்லா கிரகத்தை விட அதிக பவர் கொண்டவர் கேது பகவான் தான். அவர் பார்வையால் தான் இங்கே உங்களால் செயல்படவே முடியல. குடும்பத்தையே இந்த ஒரு 1.5 வருஷமா முடக்கி போட்டு கொண்டிருக்கிறார். எதையுமே செயல்பட விட மாட்டார். எல்லாத்துலேயுமே ஒரு தடை, பிரச்சனை, ஒரு போராட்டம். ஒரு படி ஏறினா 2 படி இறங்குறது, ஒரு அடி பிடிச்சி ஏறினீங்கன்னா 3 அடி கீழே வழிக்க விடுறது. இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதோட அவமானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். துன்பங்கள் நடந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது திடீர்னு நோய் வந்திருக்கும், விபத்து நடந்திருக்கும், கடன் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். மிகப்பெரிய வெற்றியை இந்த 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு கொடுக்க போகிறார். குரு பார்வை எங்க 2ஆம் வீட்டில் விழுது. இந்த 6 கிரகத்தின் மேலேயும் 2ஆம் வீட்டு குரு பார்வை விழுது. குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால் கேது பகவான் சொல்கிறத தடுக்க முடியாது, அவர் செயல்படுத்துகிற விதியை தடுக்க முடியாது. ஆனால் விநாயகரால் அதை தடுக்க முடியும். கேது பகவானை சரி செய்யக்கூடிய ஒரே அதிபதி, கேதுவுக்கு அதிபதி விநாயகர். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் விநாயகரை நினச்சிக்கங்க. அந்த காரியம் தடைபடாது. குரு பார்க்க கோடி புண்ணியம். உங்கள் குடும்பத்தில்
அதனால தான் இது பொற்காலம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பணம் காசு வரும். உங்களுடைய புத்தி பயங்கரமாக செயல்படும். நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதுலேயுமே ஒரு செவ்வாய் இருக்கிறதுனால எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர்க்குணம் உங்களுக்கு வரும். எல்லாத்துலேயுமே தலைமை வகிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது. சூரியன் இருக்கார். 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் இருக்கார். அவர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குவார், திடீர் அவமானத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் சுக்கிரனும் இருக்கார். மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலையும் சிக்கிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல எண்ணத்தோட, நல்ல முயற்சியோட, நல்ல எதிர்கால திட்டத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் உருவாக்க முடியும். எப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். உழைச்சோம்னா உழைச்சிடலாம், அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உழைச்சாதான் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயம் 100க்கு 100 உண்மை. எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உயர்ந்து நிற்பீங்க. இந்த அவமானம், தோல்வி இதெல்லாம் கண்டு துவண்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. சனி பகவான் உங்களை அத்தனை அனுபவத்தையும் கொடுத்து வச்சிருப்பாரு. மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருப்பாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் மீறி உங்களால் வெற்றி அடைய முடியும். தொழில் வீட்டுக்காரகர் சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பம் மிகப்பெரிய செல்வத்தை எதிர்நோக்கி காத்திருக்கு. உங்கள் குடும்பம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலையோ தொழிலோ உங்களுக்கு அமையும். அந்த தொழில் மூலயமா அபரிதமான லாபமும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. நேர்மையாக இருக்கீங்களா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை, நேர்மை, உழைப்பு இந்த 3 தாரக மந்திரம் மாதிரி. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிக அற்புதமான விஷயத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். நிறைய பாக்கியங்களை அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுடைய அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டில் இருக்காரு. முயற்சி ஸ்தானாதிபதி. சோர்வடைய மட்டும் கூடாது. எப்பொழுதுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களை சோம்பேறின்னு. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிறவன் 1000 முறை யோசித்து ஜெயிக்கிறவனுக்கு காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் வெற்றி வாகை சூடுவான். அந்த மாதிரி தான் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. மனசு மந்தமாக இருந்ததுன்னா கோவிலுக்கு போங்க. ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் உழைப்பு இருந்தாலும், என்னதான் உண்மை நேர்மை இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா நம்மளால் இதே போல தான் நம்ம காலம் போயிட்டுருக்கோம். அப்போ அதிர்ஷ்டம்னு ஒன்று யாரால் கொடுக்க முடியும்? கடவுளால். அப்போ இறை சிந்தனை, இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்குரிய கோவில், உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் என்றைக்குமே மறக்காதீங்க, விடாதீங்க. நம்ம உடல்லையே எப்படி காற்று செகண்டுக்கு செகண்டு போயிட்டுருக்கோ, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கோ, அதே போல் அந்த இறை சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடவுளே நீ இருக்க, அது போதும். உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தும். இந்த பிரபஞ்சமே ஒரு சூட்சமமானது, சூத்திரமானது. ஏதோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் நம்மளை இப்படி பயணிக்க வைக்குது. நல்லதோ கெட்டதோ காரணம் இல்லாமல் நடக்காது. நாம் செய்கிற நல்லது கெட்டதுக்கு தான் நமக்கான பலன் இப்போ கிடைக்குது. அதுபோல் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது, டிசைன் பண்ணப்பட்டது. அதனால் மாற்றவே முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றலாம். என்னென்னா, பெருசாக இருக்கிற பிரச்சனையை சின்னதாக்கி கொடுக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய இறை சிந்தனை தான். நல்ல எண்ணங்கள், அன்பு, எல்லாரையும் நேசிக்கிறது, யார் மேலே கோவப்படாமல் உண்மையை புரிஞ்சுக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனி பகவானுடைய குணம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களை பிடிக்கும். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சுத்தப்படுத்துகிற துப்புரவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய். துப்புரவாளர்களுக்கு அல்லது அரசு ஊழியர்களுக்கு, சேவை செய்கிறவங்களுக்கு, உண்மையாக உழைக்கிறாங்களா அரசு ஊழியர்கள் எல்லாருமே சும்மா உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு போகல. நிறைய பேர் உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். மிகப்பெரிய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார்கள். உங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இல்லை, எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா கணவன் வீட்டை சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன். சந்திரனுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு டைம் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, கணவனோ மனைவியோ. அவங்களுடைய சிந்தனை வேகம் வித்தியாசமாக இருக்கும். என்ன உண்மைன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க, உங்களுடைய கணவனோ மனைவியோ ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா 30 நாளில் 12 கட்டத்தையும் சுற்றி வந்துடுறாங்க, 12 கிரகத்தையும் தாண்டி வந்துடுறாங்க. அதனால் என்ன நடக்கும்? ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அந்த வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது. அதனால தான் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை. ஒன்றும் இல்லை, விட்டு கொடுத்து போயிட்டீங்க. எல்லாம் உன் செயல். நீ எது வேணாலும் செஞ்சு குடும்பத்துக்காக. நான் உழைக்கிறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், உன் இஷ்டம், எது வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் நான் வச்ச முடிவு தான், நான் வச்ச இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து குடும்பத்தில் பெரும் போரே நடக்கும். அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் ஸ்லோவாக இருக்கணும்,
ரொம்ப அமைதியாக இருக்கணும், சத்தம் வரக்கூடாது, எதையுமே அவசரப்படாமல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ரொம்ப அதிகாரத்தோடு இருப்பாங்க. ரொம்ப எல்லாத்துலேயும் வேகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எதையுமே உடனுக்குடன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய சம்பாதிக்கணும், புகழ் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விஷயந்தான் 2 பேருக்கும் ஒத்து போகாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு அன்போட, நேசத்தோட, பாசத்தோட பழகுறீங்க அப்படின்னா, இந்த குடும்பம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். நிறைய செல்வங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழில் வேலையை ஆரம்பித்து நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் வண்டி, வீடு, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதுவுமே முடியாது அப்படின்லாம் இல்லை. கேது பகவான் ஒன்றா சொல்லிட்டு இருப்பாரு உங்கள் காதில். ஒரு பக்கம் கேது பகவான் சொல்லிகிட்டே இருக்காரு, எதுவும் முடியாது, நீங்கள் பட்டே பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க எங்கே கத்திட்டு போகிறாங்க, யாரோ எதை சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேது சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் எதையும் கேட்காதீங்க. அத்தனையும் விநாயகர் மேலே தூக்கி போட்டு உங்களுடைய பாதையை தெளிவாக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பீங்க. குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கையை சொல்லக்கூடிய ஒரு இடமும் அதுதான். உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. ஏன்னா நிறைய சாதிக்க போகிறீங்க, நிறைய ஜெயிக்க போகிறீங்க. எவ்வளவு தோத்தாலும் ஜெயிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. இதனால் பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதை தடுக்கிறதுக்கு எதோ முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் ஒட்டி கூட பிறந்தாலும் சில ஆண்டுகள் கழித்து வேறு வேறு குடும்பமாக மாற போகிறாங்க. அதில் வேறு ஒரு உறவுகள் இணைய போகுது. அப்போ கண்டிப்பாக ஒரு பொறாமை இருக்கும், ஒரு போட்டி இருக்கும். நம்ம கூட தானே பிறந்தாங்க, நம்மளை மாதிரி தானே வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்க மட்டும் இப்படி ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு பொறாமை ஏற்படும், ஒரு மன கஷ்டம். அதையெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காமல் இந்த வருஷம்தான், அதுவும் இன்னும் 2 வருஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் இது மாதிரியான எண்ணங்கள் அவங்க மத்தியில் வராது. சனி பகவான் அப்படி வரவழைப்பார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட அசையாது, நகராது. ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது உங்கள் உறவுகளுக்குள்ளார, அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை வந்தது, அக்கா தங்கைக்குள்ளார சண்டை வந்தது அப்படின்னா, ஏதோ உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது, உங்களுடைய முன்னேற்றம் ஏற்றுக்க முடியல, ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு நிலம் வாங்குவீங்க, வசதி வாய்ப்புகள் வரும், நல்லா பணம் சம்பாதிப்பீங்க, அது அவர்களால் ஏற்றுக்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் சண்டை வரும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குவாங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோச்சிப்பாங்க, காரணம் இல்லாமல் கோபம் வரும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய பேச்சு திறமையால், செயல்பாட்டால் அதெல்லாம் கண்டுக்காமல் எது முக்கியம், யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நினச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறது ரொம்ப முக்கியம், இந்த நிலையை மாற்றுறது ரொம்ப முக்கியம், நமக்கான ஒரு களத்தை இந்த பூமியில் பதிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலம் இது. அந்த வீட்டில் சனி இருந்தாலே மன உறுதியை கொடுக்கும். பாரம் மாதிரி உங்கள் மனசு மாறும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை புரிஞ்சுப்பீங்க, சமாளிக்கிற அளவுக்கு மன உறுதியும் தரும். இந்த காலகட்டத்தில் எழுத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது எதை எழுதினாலும் அது பிரபலமாகும். எழுத்தாளர் ஆகலாம், ஒரு நாவலாசிரியர் ஆகலாம், கதை எழுதலாம், பாட்டு எழுதலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து ஒரு லட்சியத்தை உருவாக்கலாம், ஒரு மிஷனை உருவாக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, 2026, 2028 எப்படி இருக்க போகிறீங்க, 2030 எப்படி இருக்க போகிறீங்க, 2040 எப்படி இருக்க போகிறீங்க, அப்படி அழகாக உங்கள் வாழ்க்கையை எழுதி அதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையாளனாக இந்த உலகத்துக்கு உங்களை காட்டலாம். இளம் வயசாக இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள்லாம். 25 வயது 30 வயதிலேயே உங்களுக்கு பெரிய ஞானம் கிடைச்சிரும். உலகத்தில் உள்ள அத்தனை பெரிய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பணக்காரர்களுடைய தொடர்பு, பெரிய அரசியல்வாதி, அறிவியலாளர்கள், புத்திசாலிகள், பணக்காரர்களுடைய அந்த நட்பு உங்களுக்கு கிடைக்கும். சனின்னா மூத்தோர்கள், முன்னோர்கள், ஆகச்சிறந்த அறிவாளிகள், மெயினாக அனுபவசாலிகள் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பாங்க, தூணாக இருப்பாங்க. உங்களை மிகப்பெரிய சிந்தனையாளராக அது மாற்றும். இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. காலேஜில் போய், ஸ்கூலில் போய் கற்றுக்கணுங்கிற விஷயத்தை விட வாழ்க்கை பாடத்தை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க.
உழைச்சா முன்னேறலாமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு குறைவாக கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் சோர்ந்து போய் இருப்பீங்க. இப்போ புரியும் உங்களுக்கு, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா உழைப்புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற புரிதல் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த வருஷம் மிகப்பெரிய உழைப்பாளியாக உங்களை மாற்றும். சோம்பேறித்தனத்தை தூக்கி தூர போடுவீங்க. எதையும் போராடினால், எதையும் உழைத்தால், எதையுமே சிந்தித்து செயல்பட்டா வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு உண்மையும் உங்களுக்கு புரியும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக பேசுவீங்க, நிதானமாக பேசுவீங்க. உங்கள் வார்த்தையில் ஒரு முதிர்ச்சி இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். மிகப்பெரிய அனுபவசாலியாக பேசுவீங்க. ஏன்னா அனுபவிச்சாச்சு. மகர ராசி இருக்காங்கள்ல, ஒவ்வொரு நிமிஷத்தையும் துன்பத்திலையும் கஷ்டத்துலையும் அவமானத்துலையும் சந்தித்து வெளியில் வந்தவங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்து பொந்தெல்லாம் அவமானப்பட்டிருப்பீங்க. நாங்கள் வாங்காத அடியே இல்லை, கிழியாத சட்டையே இல்லை, போகாத இடமே இல்லை, ஏறாத கம்பெனி இல்லை, செய்யாத தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, எல்லாத்துலேயும் புகுந்து வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு அனுபவசாலிகளாக பேசி அதெல்லாம் பட்ட கஷ்டத்துக்கு அதில் கிடைச்ச பாடத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் அடைவீங்க. மிக சரியாக கணிப்பீங்க எதில் என்ன பிரச்சனை இருக்குது, எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ 30-35 வயதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் ஒரு நிலையான வாழ்க்கையை, ஒரு நிலையான வேலையை, தொழிலை அமைச்சுப்பீங்க. குடும்ப கௌரவம், பூர்வீக சொத்து, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, அதெல்லாம் சிறப்பாக மாற்றி கொடுப்பார். சில பிரச்சனைகளும் அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மேலே ஒரு கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் நிதானமாக இருங்க. நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மூளை கேட்கணும். மூளை சொல்கிறத உங்கள் மனசு கேட்டக்கூடாது. ரெண்டுமே 2 பேருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கணும். இல்லை அப்படின்னா அவமானத்தை சந்தித்து கொடுக்கும். குடும்ப பாரம்பரியம்னு ஒரு கௌரவம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்கும். அதில் பிரச்சனை வந்துடும். அவமானப்பட்டு போய் நிற்கிறது மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்குற பார்வைக்கு ரொம்ப கெட்டது நடக்கும். இருக்கிற இடம் புண்ணியப்படும், நல்லது நடக்கும் இருக்கிற இடத்துக்கு. ஆனால் பார்க்குற பார்வையில் கொஞ்சம் சோதனை தான். குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட, பூர்வீக சொத்து, வழக்கு, பிள்ளைகள், இந்த விஷயத்தில் கவனம் அதிகமாக தேவைப்படுது. ஆன்மீக பயணம் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது நல்லது. தந்தையுடனான உறவு கொஞ்சம் சிக்கலாகும். ஏதாவது தந்தை சொத்து, தந்தை உறவுகள், தந்தையுடனான உறவு, இதில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அமைதியாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும். அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு, அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு எல்லாம் அவன் செயல். எப்படி? எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற அறநெறியை கடைபிடிச்சிங்க, தான தர்மங்களை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா இறை வழிபாடு தான் நீங்கள் யார், எதற்காக பிறந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறீங்க, என்னவா நீங்கள் மாற போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இறை வழிபாட்டில் தான் இருக்கும். இதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஜெயம்தான். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளோதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பல ஆயிரம் தோல்விகள், பல ஆயிரம் அவமானங்கள், பல ஆயிரம் உழைப்புகள், பல ஆயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை,
துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்திலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயே இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும், அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10, இல்லைன்னா 6 to 7 ஈவினிங், இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உளக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள் அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க என் அன்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போது தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்னதாக எழுதி வைங்க. சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்திடும், மகிழ்ச்சிக்கும் வித்திடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.